ஹாய் பாரதி. ஹே. ஹே, என்னடா லேப்டாப்பே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க? நீயும் பாரு. வாவ், வாட் a landscape டா. ஹே, ஆலப்பி தானே? யா. ஆசம். யுஎஸ்ல இருந்தப்பவே இங்கெல்லாம் போகணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா முடியல. நல்ல இடம்ல. ஆமா, நீ எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இப்போ? அப்படி கேளு. வீட்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்க வந்துட்டே இருக்கு. கண்ணம்மா வேற அதுல நிறைய சஃபர் ஆகுறா. அவளுக்கு நாங்க பீஸ்ஃபுல்லா எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. அது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. என்னையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கா. என் மேல அதீத அன்பு காதலும் வச்சிருக்கா. வீட்ல அவளுக்கு என்ன பிரச்சனை? அம்மாவுக்கு கண்ணம்மானாலே ஆகாது. சின்ன விஷயம்னாலும் அது கண்ணம்மா பண்ணும்போது அது பெருசா தெரியுது. நீ காலைல ஒரு சின்ன சண்டை, அம்மா பட்டுன்னு கண்ணம்மா அடிச்சிட்டாங்க. ஐயோ. அம்மா அடிச்சது எனக்கு தப்புன்னு பட்டுது. அத சொன்னா அம்மாக்கும் வருது. ஏதோ ஒரு எமோஷன்ல அடிச்சிருப்பாங்க, அத பெருசு படமா விட்டுருக்கலாம்ல. இல்ல வெண்பா, தப்பு நான் சொல்லணும்ல. அப்படி சொல்லாம விட்டா நம்ம செய்யறது எல்லாமே சரின்ற மென்டாலிட்டி அவங்களுக்கு வந்துரும். அப்ப அம்மாவோட சண்டை போட்டியா? சண்டைன்னு இல்ல, அவங்கள கண்டிக்கவும் இல்ல, சப்போர்ட் பண்ணவும் இல்ல. இது தப்புமான்னு சொன்னேன், அவ்வளவுதான். அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா நான் எப்பவுமே அவங்க பக்கம் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியறது இல்ல. கண்ணம்மாவை நான் சப்போர்ட் பண்ணலனா வேற யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தான். நீ பேசாம அவளை கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இங்க வந்து என்ன பண்றது? அவளை டாக்டர் ஆக்கி அழகு பாரு. போடா. வீட்ல இருந்தா சண்டையா இருக்குன்னு சொல்ற, அதனால இங்க கூட்டிட்டு வான்னு சொன்னேன். அது வேற, பொண்டாட்டிய கையோட கூட்டிட்டு திரியறான்னு கெட்ட பேர் வேற வரும். உன் நிலைமை கஷ்டம்தான். நீ கண்ணம்மாவை கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. என்ன சொல்ற நீ? பின்ன என்னடா, நீ அவளுக்காக கஷ்டப்படுற, அவ உனக்காக கஷ்டப்படுறா. நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையே. நீ பேசாம என்ன மாதிரி ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிருக்கலாம். இல்ல வெண்பா, கண்ணம்மாவை தவிர வேற யார கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைனாலும் அந்த அன்பே அவ்வளவு நிறைவானது. வெறும் அன்பல்ல வேலைக்கு ஆகாது பாரதி. அவளை எப்படியாவது சந்தோஷமா வச்சிரு. அதனாலதான் அவளை ஹனிமூன் கூட்டு போலான்னு இருக்கேன். அதுக்காக தான் இந்த போட் ஹவுஸ், ஆலப்பி இது எல்லாமே. நல்ல விஷயம் தான்டா, கூட்டிட்டு போ. ஆல் தி பெஸ்ட். அந்த மாத்திரை கொடுங்க. இது வரைக்கும் போட்ட மாத்திரை போதுமேப்பா. சித்தப்பா, கேள்வி நிறைய கேட்காதீங்க. எனக்குள்ள பதில் சொல்ல முடியாத கேள்விகள் நிறைய இருக்கு. அதுக்கு பதில் தான் இந்த மாத்திரை. கொடுங்க. சித்தப்பா, என் மனசுக்குள்ள இருக்க வலியை தெரிஞ்சுக்காம என்ன தடுக்கிற வேலை வச்சுக்காதீங்க. கொடுங்கன்னு சொல்றல, கொடுங்க சித்தப்பா. தேவையில்லாதது பண்றேன்பா நீ. பாரதி வேணும். இது வெறும் சொல் இல்ல, என் உயிர் துடிப்பு. என் துடிப்புக்கு எதிரா யார் நின்னாலும் நான் அவங்கள தொலைச்சிருவேன். கொடுங்க. கொடுங்க. ஏய் சொன்னா கேளு. விடுமா நீ? விடு. கொடுங்க சித்தப்பா. விடுமா நீ? ஏய் வெம்பா. ஏய் வெம்பா நிறுத்து. அவன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக
அவனுக்கு குழந்தை பெற தகுதி இல்ல, அந்த விபத்துல அவன் தகுதியை இழந்துட்டான்னு ஒரு பொய் சொன்ன. அந்த பொய் மத்த பொண்ணுங்க கிட்ட இருந்து அவனை காப்பாத்தும், அவனை எனக்காக காத்திருக்க வைக்கும்னு நினைச்சேன். ஆனா எல்லாத்தையும் அழிச்சிட்டான். இது பாரு வெம்பா, இல்லாத கதவு தட்டிக்கிட்டு இருக்காத, அது ஒரு போதும் திறக்காது. நான் சொல்றத கேளு. பாரதிவா 100 பேர் கொண்டு வந்து இறக்குறேன், அதுல ஒத்தனை செலக்ட் பண்ணு, மிச்சம் இருக்க வாழ்க்கை நிம்மதியா வாழ். என்ன சொன்னீங்க? என்ன எல்லாரும் பாரதி ஆயிட முடியுமா? கண்ணெதிரே பாரதி இருக்கிறப்போ எதுக்கு நான் வேற எவனையோ பாரதியா நினைச்சுக்கணும்? புரிய சட்டே, அது ரொம்ப தப்பு பண்ற வெம்பா. வாழ்க்கையில முட்டாள்தனம் பண்ணலாம், ஆனா ஒரு வாழ்க்கை முட்டாள்தனத்தை அழிச்சு கூடாது. நீ தான் பாரதி பத்தி உருக்கிட்டு இருக்க, ஆனா அவன் உன்னை பத்தி எந்த சிந்தனை இந்த பொண்ணு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கான். கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தை குட்டி பெத்துட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடுவான். அவனுக்காக நீ பேசி பேசி நாசமா போய்கிட்டு இருக்க. அன்னைக்கு இந்த ஆக்சிடென்ட்ல செத்து தொலைஞ்சிருக்கலாம் அவன். சித்தப்பா, என் குணம் தெரியாம விளையாடாதீங்க. பாரதிய பத்தி யாராவது தப்பா பேசினா நான் வெறி ஆயிடுவேன். அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனை பிடிக்கல, விலகிரு, அவனை விட்டு வந்துரு, அவனை மறந்துருன்னு சொன்னா எனக்குள்ள கொலை வெறி வரும். என்னையே கொல்லுவேன்னு சொல்றே நீ? எவனா இருந்தாலும் கொல்லுவேன். கொன்றுவேன்னு விளையாட்டுக்காக சொல்லல சித்தப்பா. ஏற்கனவே ஒரு கொலை பாரதிக்காக பண்ணிருக்கேன். பரிபூர்ணமான கொலை. உங்களுக்கு தான் தெரியுமே. ஹேமா, அவனுக்கும் எனக்கும் மத்தியில யாருமே வரக்கூடாது சித்தப்பா. ஆனா அவ வந்தா, அவளையே காலி பண்ணிட்ட. அதே மாதிரி இவளை காலி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கண்ணம்மாவை காலி பண்ணிட்டா வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்குவானா பாரதி? நிச்சயமா மாட்டான். ஆனா எதுக்கு விட்டு வச்சிருக்க? இவ மேல அவ ரொம்ப பைத்தியமா இருக்கான். இவளை இழந்தானா அந்த இழப்பு அவனை ரொம்ப நாள் பாதிக்கும்ல, அதுல இருந்து மீண்டு வர ரொம்ப நாள் ஆகும்ல. அதான் அவளை முதல்ல விலக்கி வைக்கணும், அவனை வெறுக்க வைக்கணும். அதுதான் என்னோட பிளான். அதுக்காக தான் அவளை நான் சும்மா விட்டு வச்சிருக்கேன். அதுக்காக ஒன்னே வருத்திக்கிறே வெம்பா நீ? இல்ல சித்தப்பா, இந்த வலியில ஒரு சுகம் இருக்கு. இந்த ட்ரக்ஸ் தர சுகம் மாதிரி. நீங்க உசுரோட இருக்கணும்னா பாரதிய பத்தி பேசாதீங்க. போங்க, போய் நல்ல பிள்ளையா சாப்பிட்டு தூங்குங்க. போங்க சித்தப்பா, போங்க. பாரதி எனக்கு வேணும், விட மாட்டேன். பாரதி எனக்கு வேணும், பாரதி எனக்கு மட்டும்தான். யார கேட்டு நீ என் மாமா உட்கார்ற இடத்துல உட்கார்ந்திருக்க? நீங்க உட்கார்ந்தா என் மாமா எங்க உட்காருவாரு? ஆமா, நீ பெட்ல இருக்க, உன் ஆளு எங்க? பாரதி மாமா, யாரு கேட்டு இவன் இங்க உட்கார்ந்திருக்கான்? கண்ணம்மா, இவன் உன்கிட்ட ஒரு சில போட்டோஸ் காமிக்கிறதுக்கா இங்க இருக்கான். போட்டோஸா? என்ன போட்டோஸ்? சர்ப்ரைஸ். இங்க பாரு. சூப்பரா இருக்கு மாமா. எப்படி மாமா தண்ணில மிதக்கிற வீடு கட்டிருக்காங்க? சூப்பரா இருக்கு. ஆமா, இதுல எப்படி குடியிருப்பாங்க? இது குடியிருக்க வீடு இல்ல, இது ஒரு விதமா எப்படி சொல்றது, ஜாலியா தங்குற வீடு. எதுவா இருந்தாலும் இவ்ளோ செலவு பண்ணி தண்ணிக்குள்ள எதுக்கு மாமா கட்டி வச்சிருக்காங்க? இந்த வீட்டை நம்பி எப்படி தூங்க முடியும்? ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது கடல் கொந்தளிச்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நிலத்திலேயே கட்டியிருக்கலாம் மாமா. எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? இது ஒரு ஹோட்டல் மாதிரி கண்ணம்மா. மிதந்துகிட்டே போகுமா?
மிதந்துக்கிட்டே போவோம். இந்தா நம்ம வீடு இருக்கு, ராத்திரி இங்க தூங்குவோம், காலையில இங்கேயே எந்திரிப்போம். ஆனா இந்த வீட்ல தாங்கன்னா எங்கேயோ தூங்கி எங்கேயோல முழிப்போம். அதுதான் இதோட ஃபீலே. இதை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் இருப்பாங்க. அவரு நம்ம எங்க ஏறணுமோ அங்கேயே வந்து அடுத்த நாள் காலையில இறக்கி விட்டுருவாங்க. ஆ, பாக்கணும் போல இருக்கு பாரதி மாமா. ஆ? ம், அதுக்கு தான் உனக்கு காட்டினேன். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, உடனே புக் பண்ணிடலாமா? வர்ற புதன்கிழமை டேக் ஆஃப் ஆகுறோம். அப்புறம் வியாழக்கிழமை அங்க மிதந்துகிட்டு இருக்கோம். அப்படியா மாமா? ம். அட்டகாசம் போங்க. ஆ, ஆமா, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னா எப்படி மாமா? கரைக்கு வண்டியை திருப்புவாங்களா? அதெல்லாம் உள்ளேயே ரெஸ்ட் ரூம், கிச்சன் எல்லாமே இருக்கும். நீ சொல்லு, புக் பண்ணிட்டுமா? இது என்ன கேள்வி மாமா? உடனே புக்கிங்க போடுங்க. ஆ? போகும்போது ஒரு தூண்டிலே எடுத்துட்டு போயிடுவோம். அரிசி பருப்பெல்லாம் எடுத்துட்டு போனா சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே நாம மீனெல்லாம் பிடிச்சி வறுக்கலாம். கண்ணம்மா, நம்ம என்ன ஹனிமூன் போறோமா இல்ல கறிமீன் சாப்பிட போயிட்டு இருக்கோமா? ஹனிமூனா? ம். அப்ப நம்ம ஊரை சுத்தி பார்க்க போலையா? இல்ல, வியாழக்கிழமை கொண்டாட்டத்தை நம்ம அங்க போய் கொண்டாடுறோம். அப்படியே அந்த ஊரையும் சுத்தி பார்த்துட்டு நம்ம திரும்பி வந்துடலாம். என்ன சொல்றேன்? நல்ல ஆள் மாமா நீங்க. நல்ல வேளை சொன்னீங்களே. அவசரப்பட்டு புக் பண்ணிலாம் தொலைச்சிடாதீங்க. ஏய் கண்ணம்மா, இப்ப இப்படி வெளியூர் போய் லைஃப் என்ஜாய் பண்றது குவைட் நேச்சர். என்னத்த குவைட் நேச்சர்? அந்த போட்டுக்குள்ள டிரைவர் இருப்பாருன்னு வேற சொல்றீங்க. நாம இருக்கும்போது அந்த டிரைவர் வேற இருப்பாரு. சேச்சா, என்னால முடியாது. கப்பல் மாதிரி நம்ம வீடே இருக்கு, பேசாம இங்கே இருக்கலாம். அட போ கண்ணம்மா, இங்க இருக்க ஆளுங்க கூட இருக்கிறதுக்கு அந்த ஆளோடய இருந்துட்டு போயிடலாம். ஏ, இப்ப எங்க நீ கோவமா போற? கோமாலாம் இல்ல, கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஓ, அப்போ எனக்கு ஒரு பால், ம் பாதாம் பால். ம் கொண்டு வரேன். பாதாம் பாலாவே கொண்டு வரேன். அம்மா, அம்மா, ஒரு நிமிஷம் வாங்கம்மா. என்ன வாங்கம்மா சொல்றேன். என்னன்னு சொல்லு. சொல்லுமாண்டா. அம்மா, கண்ணாடி முன்னாடி எல்லாம் அழகா தான் இருக்கீங்க. ஆனா அப்படி அழகா இருந்தா மட்டும் போதுமா? நீ உள்ள வரும்போதே நினைச்சேன் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குன்னு. என்னன்னு சொல்லு. கண்ணாடி பாக்குறது, அழகு படுத்துறது இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வாங்கம்மா. கீழே என்ன மாதிரி பேச்செல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சும்மா இந்த பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. சொல்ல வந்ததை டக்குன்னு சொல்லு. அம்மா, அவங்க 2 பேர் மட்டும் கேரளாவுக்கு போறாங்களா? கேரளாவுக்கா? எதுக்கு? அப்படி கேளுங்க. அது அறிவில்லாத பொண்ணு, அழகில்லாத பொண்ணுன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவ பெரிய காரியக்கார பொண்ணுமா. ஹனிமூன் கிளம்பி போறாங்களா? அது என்னமோ ஹவுஸ்ன்னு சொன்னாங்களேமா. அது இப்படி தண்ணில எல்லாம் மிதக்குமாமே. ஆ, படகு வீடு, படகு வீடு. அங்க ரூம் எடுத்திருக்காங்களாமா. அம்மா, இது எப்படி உனக்கு தெரியும்? அம்மா, கீழே அந்த அறிவுமணி கிட்ட கண்ணம்மா சொல்லி ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கா. அத ஒட்டு கேட்டம்மா. நீ சொன்ன மாதிரி அவ காரியக்காரி தாண்டி. நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சிடுறால. என்னால அவ்வளவு ஒண்ணுமே பண்ண முடியலையே. மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. பல்லு படாம கடிச்சிட்டு வானா பாம்பு கூட எச்சி மட்டும் தான் துப்பிட்டு வரும். ஆனா அழிக்கணும்னு நினைச்சா அதுக்கான ஆயுதத்தை நம்ம கையில எடுக்கணும். என்ன செய்யணும்? அவளை அழிக்கணுமா இல்ல வீழ்த்தணுமா? விரட்டணுமா இல்ல கொல்லணுமா? முதல்ல அத முடிவு பண்ணுங்கம்மா. அவ என் கண் எதிரிலேயே இருக்க கூடாது. அவ இந்த வீட்ல வாழவே கூடாது. நான் இந்த வீட்டோட ஒரு பெரிய மகாராணி மாதிரி இருக்கணும். எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்துகிட்டு இந்த வீட்டை பார்த்து பார்த்து அப்படியே ஏங்கணும். என்ன பார்த்து அவ அப்படியே பொறாமப்பட்டு சாகணும். அம்மா, இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. முதல்ல நீங்க ஒரு குழந்தைய பெத்துக்கணும். குழந்தை பெத்துக்கணுமா? ஆமாமா. அவ இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தா வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் மயக்கி கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. அதுல தப்பி நின்னது உங்க மாமியார் ஒருத்தங்க மட்டும்தான். திரும்ப நீங்க கல்யாணம் முடிஞ்சு வந்தப்புறம் உங்களால உங்க மாமியாரை தவிர யாரையும் கைக்குள்ள போட முடியல. அதுவும் உங்க மாமியாருக்கு அவளோட அழகு பிடிக்கல.
உங்க அழகு பிடிச்சிருக்கு, அதனாலதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் நான் குழந்தை பெத்துக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்குமா? இப்ப ஹனிமூனுக்கு அவசர அவசரமா கிளம்புறாங்கல்ல, அது எதுக்கு? இந்த வீட்டோட தேவை ஒரு பேரனோ ஒரு பேத்தியோ, அத முதல்ல பெத்து கொடுக்கலான்னு சொல்லிதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அதையும் அவ செஞ்சுட்டான்னு வைங்களேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த வீட்ல நீங்க நிரந்தரமா 2வது இடத்துல தான் இருக்கணும். நிம்மி, ஒரு பேச்சுக்கு கூட இதை சொல்லாத. அம்மா, இப்ப வேணா என் வாயை அடைச்சிடலாமா? ஆனா காலம் இதுதான் உங்க இடம்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அவ மட்டும் முதல்ல பிள்ளைய பெத்து அத உங்க மாமியார் ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்ல நீங்க காலம் தள்ளுறதே வேஸ்ட்டுமா. சாரி. அஞ்சலி, சாரி அஞ்சலி. என்ன டாக்டரே, கோவமா இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஆமா ஆமா, பாலை குடிச்சிட்டு அமைதியா உட்காந்து யோசிச்சு பாருங்க, சரியா தப்பான்னு உங்களுக்கே புரியும். அதெல்லாம் கரெக்ட் தான் கண்ணம்மா. நான் எவ்வளவு பெரிய பிளான் வச்சிருந்தேன்னு தெரியுமா? இதுக்காகவே ஆபரேஷன்லாம் ப்ரீபான் போஸ்ட்பான்லாம் பண்ணி ஒரு 10 நாள் ஃப்ரீயா வச்சிருந்தேன். 10 நாள் ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கீங்களா? ம். இத சொல்லவே இல்லையே. இது தானே முதல்ல சொல்லிருக்கணும். இதுக்கு ஒரு பிளான போட்டுடலாம். வேற மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாம். ஆ? ம். ஆ. முதல்ல பாலை குடிங்க. ஏய், பால் இருக்கட்டும். குடிங்க. சரி. ம். நம்ம சின்னதா ஒரு டூர் மாதிரி போலாம். ஓஎஸ், போலாமே. முதல்ல இங்க இருந்து ஒரு கார் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த டிராவல் கொஞ்சம் ஆன்மீகமா இருக்கலாமா மாமா? தாராளமா இருக்கலாம் கண்ணம்மா. இங்க இருந்து காஞ்சிபுரம் காமாட்சி தரிசனம், அப்புறம் அங்க இருந்து தஞ்சாவூர், அங்க இருந்து கங்கை கொண்ட சோழபுரம். பிரம்மாதம், போ, சிறப்பா பண்ணிடலாம். அப்புறம் அங்க இருந்து அப்படியே போனா நேரா மதுரை மீனாட்சி மீனாட்சி கோயில். ம். மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கீழடி. கீழடியா? அது அது ஆன்மீக கணக்கிலே வராதே. 2600 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடம். அங்க நாம தான் கெத்துன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நம்ம பார்க்கலன்னா எப்படி மாமா? ஓகே, கிராண்டட். அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதை ஆண்டாள், நெல்லையப்பர் காந்தி மதின்னு அப்படியே சுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கன்னியாகுமரிக்கு போய் அங்கிருந்து சுசீந்திரம் போய் அப்படியே கணக்க முடிச்சுக்கலாம். சிறப்பான திட்டமா இருக்கு கண்ணம்மா. ஆனா இது ரொம்ப ஆன்மீகமா போறோமே. இதுல நம்ம எங்கேயுமே நம்ம ஹனிமூன் பிளான் வரவே இல்லையே. ஃபுல்லா விபூதி குங்குமமாவே இருக்கே. எங்கேயுமே வரலதா மாமா. ஏன்னா கூடவே எங்க அப்பா வராரு. டோர் க்ளோஸ். அப்பாவா? பக்தியோட போய் பக்தியோட திரும்புறோம். பயணமே தெய்வீகமா இருக்கும். கூடவே உங்க அப்பா வரணுமா கண்ணம்மா? தப்பு தப்பு மாமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பயணமே அப்பாவுக்காக தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டாரு. அவரால போக முடியல. அவரை கூட்டிட்டு போகாம வேற யார கூட்டிட்டு போறது? அதுவும் இல்லாம அவர் இப்ப பார்க்காம எப்ப பாப்பாரு? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லிட்டா?
இந்த புனித பயணத்தை அப்பாவோடே போலாம். ஆ ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் தனியா ட்ரிப்பு. ம்ஹும். அப்பா கூட தான் போறோம். கண்ணம்மா, என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? நான் ரொமான்ஸ் மூட்ல இருக்கேன், அப்பா வருவாருன்னு சொல்றான். மாமா, உங்களுக்கு எங்க அப்பா பத்தி தெரியவே இல்ல. அவர் நம்மள டிஸ்டர்பே பண்ண மாட்டாரு. பக்கா ஜென்டில்மேன். நான் நாளைக்கே டியூட்டி ஜாயின் பண்ண போறேன். இந்த லீவ் கேன்சல். அப்ப டூரு? டூரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆணியே புடுங்க வேணாம். இந்த பாலை நீ புடி, நான் கிளம்புறேன். மாமா போடி. மாமா மாமா ச்சே